வணக்கம் நண்பர்களே. கிராமத்தான் நாடு வளர்ப்பு முறை யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அடர்த்தி உணத்தை பற்றி தான். நிறைய நண்பர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பழைய முறையில் தான் அடர்த்தி உணவு கொடுக்குறீங்களா இல்லை புது முறையில் கொடுக்குறீங்களான்னு கேட்டிருந்தாங்க. நம்ம இப்போ புது மெத்தடில் ஒரு மெத்தடில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, அதுதான் நம்ம இப்போ கண்ணால் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு மட்டும் அரைச்சதாக இருக்கும். அதுதான் நமக்கு கையில் பார்த்திங்கன்னா பவுடராக தெரியும். மற்றது எல்லாமே பொட்டு ஐட்டங்களில் துவரம் போட்டு பட்டாணி போட்டு இதெல்லாம் கலந்துருக்கும். பலதானியம், மக்காச்சோளம். சரிங்களா, இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன கண்ணுக்கு நம்ம கலத்துருக்கோம்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் மக்காச்சோளம் 30%. ஏன் 30 போடுறோம்னா, ஆரம்பத்தில் குட்டி நம்ம 2 to 3 மாதம் குட்டி எடுக்கும்போது 10% மக்காச்சோளம் போட்டோம். அடுத்து கொஞ்சம் வளர்ச்சி அடையும் போது ஒரு 20% போட்டோம். அடுத்து இப்போ குட்டி ஒரு 30 கிலோ அந்த ரேஞ்சு வரும்போது 30% மக்காச்சோளம் சேர்த்துக்கிட்டோம். சரிங்களா, அப்போங்கிற பொட்டு ஐட்டங்கள் நிறையா சேர்த்துருந்தோம். ஆரம்பத்தில் குட்டியை வாங்கும்போது பொட்டு ஐட்டங்கள் வந்து நம்ம நிறையா சேர்த்துருந்தோம். சரிங்களா, அது ஏன்னா குட்டிகளோட குட்டி வாங்கும்போது செரிமானத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த காரணத்துக்காகத்தான் பொட்டேட்டோ நிறையா சேர்த்துருக்கோம். இதில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் பொட்டேட்டோ 20% சேர்த்துருக்கோம். சரிங்களா, இதில் மக்காச்சோளம் 30%. சரிங்களா, பலதானியம் 25%. சரிங்களா, கோதுமை ஒரு 1/2% சேர்த்துருக்கோம். சரிங்களா, இப்போ நம்ம 10 கிலோவுக்கு என்ன மெத்தட்னு நம்ம சொல்கிறோம். நம்ம இதில் வந்து கலந்துருக்கோம் அப்படி மெத்தட் படி சொல்லுவோம், பார்த்துக்கோங்க. சரிங்களா, இதில் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் 3%, குச்சி புண்ணாக்கு 1%, புண்ணாக்கு 1%, ஆக மொத்தம் 50% ஆச்சா. சரிங்களா, பலதானியம் 2%. இதில் வந்து பலதானியத்தில் தான் நம்ம இந்த துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு, மற்ற பருப்பு ஐட்டம் எல்லாமே செய்வோம். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டை ஐட்டங்கள் 20%, கோதுமை ஒரு 1/2%, மொத்தம் 50%. இது 50%, அது 100% ஆச்சா. சரிங்களா, இப்போ நம்ம ஒவ்வொரு தீவனத்தையும் கண்டிப்பாக நம்மள பார்ப்போம். வாங்க பார்ப்போம் என்னென்ன தீவனம் கலக்கிறோம். நான் பார்த்திங்கன்னா புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளத்து குச்சி தீவனம், குச்சி தீவனம் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் துவரம் பருப்பு நம்ம யூஸ் பண்ணுறது. சரிங்களா, அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, மக்காச்சோளம். இது மக்காச்சோளம் நம்மளே வீட்டில் வந்து மிஷின் இருக்கிறதுனால உடச்சிக்கிடுறோம். சரிங்களா, அதனால் நமக்கு உடம்பு கூலி கம்மி தான். இதில் பார்த்தீங்கன்னா பொட்டை ஐட்டங்களில் பட்டாணி பொட்டு. சரிங்களா, இது வந்து பலதானியம். அதுக்கப்புறம் இது வந்து துவரம் பொட்டு, வெறும் பொட்டு தான், பவுடர் ஷேப்பே இருக்காது. வந்து துவரம் பொட்டு. இது பட்டாணி பொட்டு நொறுங்கல். இப்போ 1% பட்டாணி பொட்டு போடுதாங்கன்னா 1/2% அந்த பட்டாணி பொட்டு, இது நொறுங்கலும் 1/2% போடுவோம். சரிங்களா, இதுதான் நம்ம பயன்படுத்தக்கூடிய தீவனங்கள். சரிங்களா, கோதுமையை மட்டும் இதில் காமிக்கலான்னு நினைக்கிறேன்.
எப்போதுமே வெளியிலேருந்து தான் நம்ம வாங்குறோம். இப்போ வெளியில் கொடுக்குற தீவனத்துக்கும் நம்ம கொடுக்குற தீவனத்துக்கும் வித்தியாசம் நிறையாவே இருக்குது. என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இதில் நம்ம பாடி வெயிட்டுக்கு எத்தனை % தீவனம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீவனத்தை வந்து நம்ம கொடுக்குற தீவனத்தை 3% போதுமானதாக இருக்குது. 4 to 5 கிலோ வெயிட் ஏறுது. நம்ம அதுக்கு மேலே வேணால் ஒரு அதிகமாக சாப்பிட்டுச்சு அப்படின்னா ஒரு 1/2% கொடுத்துக்கலாம், 3% கொடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த 3%க்கு 4 to 5 கிலோ வெயிட் ஏறுது மாதம் நம்ம வளர்க்கக்கூடிய பொட்டுக்குட்டிகளுக்கு சொல்கிறேன். சரிங்களா? மேலும் பாடிக்கும் அதே ரேஞ்சில் அதை காட்டில் ஒரு 1/2 கிலோ கூட ஏறும். சரிங்களா? இதில் என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குன்னா, நம்ம பசுந்தீவனமோ உலர்த்தீவனமோ கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம ரெடிமேட் பண்ணியிருக்க தீவனத்துக்கு பசுந்தீவனமும் உலர்த்தீவனமும் கொடுக்காம நமக்கு இந்த வெயிட் ஏறுது. இது தீவனம் எப்படி கொடுக்கணும்னா, காலையில் ஒரு 7 to 8 இந்த ரேஞ்சிலையும், சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 6 to 7 அவ்வளோதான். வர 24 hours என்ன செய்யணும்னா தண்ணி உள்ளே இருந்துகிட்டே இருக்கும் 24 hours. ஆமாம், இதுதான் நம்ம தீவனத்தோட மெத்தடு. கொடுக்குற மெத்தடாக சொல்லிட்டேன். பாடி வெயிட்டுக்கு எத்தனை % கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். சரிங்களா? இதை கொடுத்தாலே போதுமானது தான். நல்ல வெயிட் கிடையாது. வெளியில் வாங்குகிற தீவனத்துக்கும் வெளியில் நம்ம ஒரு கம்பெனியோட தீவனம் வாங்கி போட்டோம், 3 to 3.5 கிலோ தான் வெயிட் ஏறிச்சு. ஆனால் 4.5% தீவனம் கொடுத்தோம். சரிங்களா? இதோட அடக்க விலை பார்த்திங்கன்னா 26 ரூபா வருது. ஒரு கிலோ வந்து 26 ரூபா வருது. சரிங்களா? ஆனால் நம்ம கொடுக்குற தீவனம் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது. ரெண்டாவது பாடி வெயிட்டு கம்மியாகவும் கொடுக்க வேண்டியிருக்குது. நல்ல ரிசல்ட்டும் இருக்குது. சரிங்களா? அவ்வளோதான். இதோட நம்ம இந்த தீவனம் தான் அடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்தாச்சு. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான தீர்வை நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.